சரி. Synthesis of color. Synthesis of color is the method of creating color by mixing various proportion of 2 or 3 colors. Synthesis of colors na நீயே கூட போட்டிருப்ப. 2-3 கலர் போட்டா different color form ஆகும். Say for example, you see yellowவும் blueவும் சேர்ந்தா green color வரும். கலர் பேப்பர் எடுத்து போட்டு பாரு, கலர் பென்சில் எடுத்து ட்ரை பண்ணி பாரு. அந்த அதுக்கு பேர் தான் சிந்தசிஸ் ஆஃப் கலர். ஓகேவா? தீஸ் டிஸ்டிங்க்ட் கலர்ஸ் ஆர் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ கால்டு த பிரைமரி கலர்ஸ். வாட் ஆர் ஆல் த 3 primary colors? Red, green and blue called as primary colors. ஆமா. வாட் ஆர் ஆல் த பிரைமரி கலர்ஸ்னா இந்த 3 தான். ரெட், கிரீன், ப்ளூ called the primary. ஆமா. Equal proportions of 2 primary color creates the secondary color. ஒரே அளவுள்ள 2 கலர் எடுத்தீங்கன்னா அது மூணாவதா ஒரு கலர் செகண்டரி கலர் கொண்டு வரும். மேஜந்தா, சியான், எல்லோ ஆர் கால்டு செகண்டரி கலர்ஸ். ஏன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பாரு. ரெட், கிரீன், ப்ளூ, ஒயிட். ரெட்டும் கிரீனும் சேர்ந்தா என்ன வரும்? சரி. கிரீனும் ப்ளூவும் சேர்ந்தா என்ன வரும்? அது ஒரு மாதிரி சியான் கலர் வரும். இது சியான் கலர். சரி. ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்தா என்ன வரும்? மேஜந்தா அல்லது பிங்க், அந்த கலர் வரும். ஓகேவா? ஆல் தீஸ் 3 colors will together will give you white. Yes. சரி. அடுத்தது இங்க பாரு, செகண்டரி கலர்ஸ்லாம் சேர்த்து சியானும் பிங்க்கும் சேர்ந்தா you will get blue. அதே மாதிரி சியானும் எல்லோவும் சேர்ந்தா you will get red. ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா you will get green. சரியா? எல்லாமே சேர்ந்தா it will become black. இதுதான் கலர் காம்பினேஷன். இதுதான் பேசிக் கலர் காம்பினேஷன். ஓகேவா? அதுதான் இங்க போட்டுருக்காங்க பாரு. 1 red plus 1 blue will give you 1 magenta. 1 red plus 1 blue will give you 1 magenta or pink. மேஜந்தான்னு ஒரு கலர் இருக்கு. அதுதான் இதை ஒவ்வொன்றா கொடுத்துருக்கான். சரியா? ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் 3 primary colors will give you white. 1 red plus 1 blue plus 1 green will give you white. அது எப்படிங்கிறது நீ ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆல் ஷுட் கோ இன்டு யுவர் ஐஸ் correctly in the same time. சரியா? Now we come to evaluation. We will finish evaluation. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. Choose the correct option. இப்போ நீ படிச்சதுல இருந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். Light travels only in a dash. Straight line. It is because of its property that dash is formed. Shadow is formed. கரெக்டா? என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகுது. கர்வ்டு லைன் ஷேடோ, ஸ்ட்ரெயிட் லைன் ரிஃப்ளெக்ஷன், கர்வ்டு லைன் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் லைன். எதுவுமே கிடையாது. only straight line shadow. தெரியுதா? லைட் தட் ஹிட்ஸ் த மிரர் கெட்ஸ், மிரர்ல லைட் அடிச்சுன்னா என்ன வரும்? ரிஃப்ளெக்டட். குட். ரிஃப்ளெக்டட் நீங்க சொல்லிட்ட. டேஷ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் வெல். எந்த சர்ஃபேஸ் வந்து லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும்? வாட்டர் சர்ஃபேஸா, காம்பேக்ட் டிஸ்கா, மிரரா, ஸ்டோனா? எந்த சர்ஃபேஸ் வந்து லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும்? மிரர். மிரர். மிரர் தானே நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? வாட்டர் கலங்கலா இருக்கும், காம்பேக்ட் டிஸ்க் பண்ணாது, ஸ்டோன் பண்ணுமா? பண்ணாது. மிரர் தான். இது எல்லாமே பண்ணா கூட மிரர் தான் நல்லா பண்ணும். சரியா? லைட் இஸ் a form of dash. என்னது? எனர்ஜி. Light is a form of energy. சரி. You can see your image in a polished floor. கரெக்டா? But not in the wooden table because wooden table உன்னுடைய ஃபேஸை பார்க்கலாமா? பார்க்க முடியாது. பட் தரையில பார்க்கலாமா? பார்க்க முடியாது. கண்ணாடி மாதிரி இருக்கிற கிரானைட் ஃப்ளோர்ல பார்க்கலாம்ல? பார்க்கலாம்ல? சேலத்துல இருக்கிற இந்த மார்பிள் எல்லாம் பார்க்கலாம்ல? எப்படி?
ஸ்மூத்தா இருக்கு நல்லா. எப்படி ஸ்மூத்தா வுடன் ஃப்ளோர்ல ஸ்மூத் இருக்கா? இல்ல. அதனாலதான் தெரியறது இல்ல. பாரு, ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் வுடன் டேபிள் அண்ட் irregular ரிஃப்ளெக்ஷன் இன் பாலிஷ்டு ஃப்ளோர். தப்பு. இது அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பாலிஷ்டு ஃப்ளோர் அண்ட் irregular ரிஃப்ளெக்ஷன் இன் வுடன் டேபிள். இதுதான் சரியான ஆன்சர். பி த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஃபோர்த் என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். தேர்ட் ஃபோர்த் என்ன இருக்கு? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத். தப்பு. irregular ரிஃப்ளெக்ஷன் இன் போத். தப்பு. சரி. சூஸ் த டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்லூசன்ட் என்ன? செமி பார்ட் மட்டும் அலோவ் பண்ணும். கிளாஸ் என்ன பண்ணும்? ஃபுல் லைட் அலோவ் பண்ணுமா? டிரான்ஸ்லூசன்ட் என்ன? பார்ட் மட்டும் அலோவ் பண்ணுமா? ஒப்பாக்கு என்ன பண்ணும்? ஃபுல்லா பிளாக் பண்ணிடும். ஒப்பாக்கு பிளாக் பண்ணிடும். சரி, இப்போ இது என்ன? டிரான்ஸ்லூசன்ட் சப்ஸ்டான்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இது டிரான்ஸ்லூசன்ட் எதுன்னு சொல்லு. வாட்டர். கேஸ். வாட்டர். அப்புறம் வேற? கிளவுட் எல்லாம் கிடையாது. கிளவுடுன்னு சொல்லலாம். ஒரிஜினலா சொன்னா கிளவுட் தான் சொல்லணும். வாட்டரை விட கிளவுட் இஸ் கரெக்ட். ஏன்? மேகம் மறைச்சிருந்தாலும் அதனுடைய லைட் நமக்கு வருதா? சன்னுடைய லைட் வருதா நமக்கு? மேகம் இருந்தா கூட நமக்கு லைட் வருமே. It is called translucent. It sends only partial light to the earth. கரெக்டா? அதனால cloud is the correct answer. Correct answer is cloud. ஆமா. Reflection occurs when the light dash. எப்ப வரும்? About to reach the surface, approaches the surface, passes through the surface, none of the surface. Approaches the surface. Okay. Correct தானே? இல்ல, passes through தானே வரும். Yes, passes through the surface. அடுத்தது, which of the following is the best reflector of light? எது நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும்? பிளாஸ்டிக் பிளேட்டா, பிளேன் மிரரா, பாலா, பேப்பரா? Paint mirror. Good. Paint mirror தான் நல்ல ரிஃப்ளெக்டர் ஆஃப் லைட். சரி. சிவராஜன் placed a meter stick in the playground at 7 a.m. in the morning. ஒரு மீட்டர் ஸ்டிக் இப்படி வைக்கிறான் காலையில 7 மணிக்கு. 7 a.m. in the morning. How will the shadow of the stick in the noon look and in comparison to the one in the morning? காலையில இப்படி வச்சானா எப்படி தெரியும்? ஷேடோ லாங்கா இருக்குமா? நல்லா திங்க் பண்ணி சொல்லு. லாங்கா தெரியும். ஏன்? சன் வந்து ஈஸ்டர்ன் சைடுல படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். So the distance will be more. Suppose if it comes to the noon, how will the shadow look like? It is very small. கரெக்டா? அதே மாதிரி ஈவினிங் again it will become long. ஓகேவா? அதுதான் என்ன கேள்வி கேட்குறாங்க பாரு. How will the shadow look how the shadow of the stick at noon look in comparison to one in the morning? There will be no shadow. The shadow will be longer and on the other side of the sun. The shadow will be shorter and on the same side as the sun. The shadow will be shorter. இது இதுதான். The shadow will be shorter. And the same side as the sun ன்னு என்ன அர்த்தம்? சன்னுக்கு அந்தாண்டையா தெரியும் ஷேடோ? சன்னுக்கு அந்தாண்ட எப்படி போறது? முடியாது. So அது ஆன்சர் தேர்ட் ஒன் looks like correct but it is not correct. Fourth one is the correct. D is correct. இங்க அந்த தேர்ட் அடுத்த வேர்டை வச்சு அடுத்த சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம அது இல்லைன்னு சொல்லணும். There will be no shadow. கண்டிப்பா ஷேடோ இருக்கும்ல. இப்போ இது தப்பு. ஷேடோ will be longer. டெஃபினெட்லி இது தப்பு. ஆஃப்டர்நூன் என்ன எப்படி இருக்கும்? நூன்ல ஷார்ட்டரா தான் இருக்கும். 10th one. The image formed by pinhole camera is inverted because light travels in straight line. Light rays become laterally inverted. Laterally inverted கிடையாது.
லேட்ரலி இன்வெர்டட் என்ன, லெஃப்ட் ரைட்டா தெரியும், ரைட் லெஃப்டா தெரியும், அப்படி கிடையாது. மிரர்ல தான் அப்படி இருக்கும் இல்லையா. லைட் ரேஸ் பாஸ் த்ரூ த பின் ஹோல், லைட் ரேஸ் கெட் ரிஃப்ளெக்டட். எது ஆன்சர்? ரேஸ் பாஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஓகே. It is the correct answer. Okay. Which of the following facts explain how shadows are formed? Light travels in straight line. Correct? Opaque bodies do not allow light to pass through them. Correct? Light travels in straight line. Correct. Opaque bodies do not allow light to pass through. அதுவும் கரெக்ட் தானே. டிரான்ஸ்பரண்ட் பாடி தானே அலோவ் பண்ணோம். பாஸ் த்ரூ ஊடுருவு போறது. Reflection occurs at the smooth surface of the line. இதுவும் கரெக்ட் தான். A, B, C, D என்னது? Lateral inversion happens. எங்க? மிரர்ல. கரெக்ட் தானே. எது கரெக்ட்? ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுது தானே கொஸ்டின். ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுது? லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். Opaque bodies do not allow light to pass. இது கரெக்டா? Do not allow கரெக்டா? கரெக்ட். அப்புறம் reflection occurs in a smooth surface, like mirrors. இதுல ஷேடோ வந்து மிரர் ஃபார்ம் பண்ணுதா? மிரர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது இல்ல. அப்ப இது கிடையாது. அப்போ டியா? அப்ப எது கரெக்ட்? A and B. A and B. Light travels in straight line and shadow formed. கரெக்டா? Both A and B is correct. கரெக்டா? லேட்டரல் இன்வர்ஷன் நடக்குதா? மிரர்ல தான் இன்வர்ஷன் நடக்கும். ஒப்பாக் பாடியில நடக்குமா? நடக்காது. சரி, இப்போ ஒவ்வொன்றா சொல்லு. Fill in the blanks. A plane mirror produces a dash image. Virtual image. Plane mirror என்ன இமேஜ் காமிக்குது? Virtual image. இங்க கண்ணாடியில என்ன இமேஜ் தெரியுது நமக்கு? A plane mirror forms you virtual image. புரியுதா? பின்ஹோல் எதை ஃபார்ம் பண்ணுது? ரியல் இமேஜை ஃபார்ம் பண்ணுது. பின்ஹோல் கேமரா ரியல் இமேஜ், ஆனா இன்வெர்ட் ஆயிருக்கும், தலைக்கீழ இருக்கும். இன்வெர்ட்னா என்ன? தலைக்கீழ இருக்கிறது. சரியா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லு. சரி. A dash reflection helps us to see the objects. எந்த ரிஃப்ளெக்ஷன்? லைட் ரிஃப்ளெக்ஷன். சரி, அதுக்கு பேர் என்ன? லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன பேரு? சரி. The light ray gets dash when it falls on any polished surface. The light rays get reflected when it falls on any polished surface. அவ்வளவுதான். Sunlight is the blend of how many colors? 7 colors. அது எழுதணும். 7 colors. சரி. The splitting of white light into 7 colors is called spectrum. Splitting of light into 7 colors. அதுக்கு பேர் என்ன? ஸ்பெக். இத இங்க இருக்கு, படிச்சோம்ல. பிரிசம் வழியா தான் நம்ம பண்றோம். However, this is called prism. Splitting of lightக்கு என்ன பேரு? ஸ்பெக்ட்ரம்னு பேரு. எங்க இருக்குது? ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது என்ன? நிறைய இது இருக்குல்ல இதுல. சூப்பரா பெரிய லெசன். ஆனா நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. எஸ், கொஸ்டின் நிறைய இருக்கட்டும், பட் எவ்ரிதிங் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் டெல் இல்லையா? சரி. The moon dash sunlight. Reflects. It gets light from the sun and reflects to moon. Earth. அடுத்தது என்ன? Sunlight can be split into its
constituent colors using what? Prism. 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 அதனுடைய பிரைமரி கலர்ஸா எப்படி பிரிக்க முடியும்? யூசிங் prism. ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் ரஃப் சர்ஃபேஸ் இஸ் கால்டு. அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் பேர் என்ன? வளைவா இருக்கு, அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, அந்த பேர் என்ன? இப்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து பேரலல் ரிஃப்ளெக்ஷன் தான்ப்பா. வளைவா இருந்தா அதுக்கு பேர் என்னப்பா? நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா? டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். ரஃப் சர்ஃபேஸ்ல வர்ற ரிஃப்ளெக்ஷன் பேர் என்ன? டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வர்றது, இந்த மிரர் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வர்றது என்னது? ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் நார்மல் ரிஃப்ளெக்ஷன். டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் சப்போஸ் இந்த வால்ல வர்ற ரிஃப்ளெக்ஷன் டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். அதுதான் அங்க கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன? இதெல்லாம் நீ எழுதணும். Say true or false. Say true or false. சொல்லு. The image of right hand in the plane mirror looks like left hand. True. இது true. Rainbow is formed by dispersion of which light? Dispersion of which light by water drops? True. புரியுதா? ரெயின்போ அப்படிதான் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது என்னது? The image formed by plane mirror is laterally inverted. Correct. Hence, the image seen through the periscope is also laterally inverted. false. True. True. பெரிஸ்கோப்னா என்ன தெரியுமா? பெரிஸ்கோப்னா 3 மிரர்ஸ் வச்சிருப்பாங்க, ஒன்னோட ஒன்று ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க, உள்ள கிளாஸ் போட்டு வச்சிருப்பாங்க, கிளாஸ் வளையல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி சுத்த நிறைய டிசைன்ஸ் ஃபார்ம் ஆகும். சாரி, பெரிஸ்கோப்ங்கிறது இது. ஓகே, கொஸ்டின் மட்டும் வச்சுக்கலாம். We see planets because they reflect light from the sun. கரெக்ட் தானே? அடுத்தது என்ன? We see a book because it reflects the light that falls on its surface. True. The image formed in a pinhole camera is always inverted. எல்லாமே ட்ரூவா வருது. The image formed in a pinhole camera is always the same size of the object. அதே சைஸ்ல இருக்கணுமா? It changes the size depends upon where it is falling. The image formed in a plane mirror is upside down. Plane mirrorல பார்த்தா upside down ஆவா தெரியுற? கண்ணாடியில பார்த்தா நேரா தான் தெரியுற. போது fall. A plane mirror is opaque. Plane mirror is opaque. True. ஏன் true? இந்த பக்கம் வெளிச்சம் அடிச்சா அந்த பக்கம் தெரியுமா? தெரியாது. It is opaque. It just reflects to the same side. கரெக்டா? கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட். கிளாஸா இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட், ஆனா மிரரா இருந்துச்சுன்னா ஒபாக். ஒபாக்னா என்ன? இட் வில் நாட் அலோ லைட் டு அதர் சைடு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். A shadow is formed on the same side of the object at the source of the light. அப்படியா? ஷேடோ அதே சைடுல வருமா? இந்த பக்கம் லைட் அடிக்கிறேன், ஷேடோ எந்த பக்கம் தெரியும்? இங்க இருக்குப்பா, இங்க நான் லைட் அடிக்கிறேன்ப்பா, இங்க இருந்து லைட் அடிக்கிறேன்ப்பா, இந்த பக்கம் ஷேடோ எங்க தெரியும்? இங்கதானே தெரியும். இல்ல சேம் சைடு தெரியுமா? அவன் என்ன கொஸ்டின் கேக்குறா? Shadow is formed on the same side of the object at the source of the light. இங்க தான் சோர்ஸ். இந்த பக்கமே வருமா ஷேடோ? எந்த பக்கம் வரும்? ஆப்போசிட்ஸ் ஆஃப் த லைட். அதுதான் இங்க கேக்குறான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டெல்.
Opposite side. We are able to see things around us with the help of regular reflection. கரெக்ட் தான். என்னது? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் மூலம் தான் நம்ம இப்போ சுற்றி என்ன ஐட்டம் திங்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஆமா. மிரர் இருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. தெரியும். ஆஃப்டர் பாசிங் த்ரூ எ prism, white light split into band of 7 colors. கரெக்ட் தானே? prism வழியா ஒரு லைட் போச்சுன்னா 7 கலர்ஸா பிரிஞ்சிரும். சரி, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படி. ரெக்டிலினியர் ப்ராபகேஷன், பிளேன் மிரர், ஃபயர்ஃப்ளை, மூன், ஒயிட் லைட் வைடு லைட் சோர்ஸ், ரெட், regular reflection, sun, band of 7 colors. The primary source of light எதுப்பா? sun. The sun. கரெக்டா? Correct. நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் Sun, moon. எதுன்னு தெரியல. சரி. எதுன்னு தெரியல. த மூணா தான் இருக்கும். மூணு தான் நான் இருக்கிறேன். பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். பெரிஸ்கோப், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அல்லது பிளேன் மிரர். சரி, பெரிஸ்கோப்பு. பின்ஹோல் கேமரா என்னது? ரெக்டிலினியர். ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன். அடுத்தது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் எதுப்பா? பேண்ட் ஆஃப் 7 கலர். அதானே? பேண்டுன்னா என்ன? குரூப். குரூப் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றது. சரி, லூமினஸ் ஆப்ஜெக்ட் எதுப்பா? தானா ஒளிரக்கூடியது. மூணு, ஃபயர், பிளேன் மிரர், ரெக்டாங்குலர். சன்னும் வரும் இதுல, லூமினஸ் ஆப்ஜெக்ட்ல. பெனம்ரா இது வைட் லைட் சோர்ஸ். அப்புறம் கிளாசி சர்ஃபேஸ் என்னதுப்பா? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். 2 பிளேன் மிரர் தானே? சிக்ஸ்த் ஒன் வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. லூமினஸ் ஆப்ஜெக்ட் இது ஃபயர்ஃப்ளை. பயோ ஆப்ஜெக்ட் அது. ஃபோர்த் ஒன் என்ன? இந்த மூணு. தப்பு. கண்டுபிடி, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு சொல்றியா நீ? ஐ மே பி ராங். ஃபைண்ட் கரெக்ட்லி. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அண்ட் டெல் மீ. சரியா? ஓகே, யூ ஜஸ்ட் டைப் அண்ட் டெல் மீ. சரி, அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த ட்ரா பண்ணி மேலே போட்டிருக்குல்ல, மிரர் இமேஜ் போட்டு ட்ரா பண்ணியிருப்பாங்கல்ல, எது ஃபர்ஸ்ட்ல இருக்கும் பாரு, இதுக்கு மேலே திஸ் ஒன் தானே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த இமேஜ் ட்ரா பண்ணிட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எழுதணும். சரியா? இந்த இங்க இருக்கு இமேஜ், இங்க இருக்கு இமேஜ். இதை வச்சு நம்ம எழுதணும். சரி, சரி, அடுத்து என்ன? Figure shows the pencil placed above the mirror. சரியா? Draw the image formed by the mirror. இந்த பக்கம் வர முடியும் இல்லையா? அவ்வளவுதான். Show how light rays from the object are reflected at the mirror to form the image for the eye. சேமா ஒரு அங்க ஒரு டிராயிங் போட்டிருக்கு பாரு, ஒரு பாய் வந்து மிரர்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி. அது சரியா? அப்புறம் a person is looking at the image of a tree in the mirror placed 3.5 meters in front of him. Give that the tree is 0.5 meter behind his eyes. Find the distance between the image and the tree. போடணும். சரி, வாட் ஆர் luminous object? luminous அப்படின்னா என்ன? ஒளிரக்கூடிய பொருள். நீ என்னென்னு சொல்லு. நீ
மூணா? மூணா? சன்னு, சன்னு, அப்புறம் லைட்டு, எலக்ட்ரிக் பல்பு, கரெக்டா? அப்புறம் சம் ஆஃப் த பயாலஜிக்கல் திங்ஸ், அதாவது ஃபயர் ஃப்ளை அதெல்லாம் இருக்கு இல்லையா அது. அப்புறம் ஹீட்டட் அயன். when you heat the iron it looks like red இல்ல? ஆமா. how it luminous. சூடு பண்ணா அது தானா ஒளிரும். is moon a luminous object? No, it is a non-luminous object. It looks like luminous when it gets light from sun and reflects to earth. சரி. What are the three types of materials based on absorption of light? Three types of material என்னது? Transparent, translucent, opaque. இந்த மூணு type of material. What are the parts of shadows? Umbra, penumbra, அப்புறம் dark. dark, அவ்வளவுதான். சரியா? dark, penumbra, umbra. What are the properties of shadows? அதை நீ பார்த்து எழுதணும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. What is plane mirror? plane இருக்கும். A mirror that reflects the image as it is. அதை பார்த்து எழுதணும் என்ன? What is prism? Prism is a rectangular, triangular, transparent glass with a flat surface on both sides. சரி, write the items given here in the correct column. காலம்ல போடணுமா? சரி, ஸ்டார், brick wall, plant, mirror, planets, electric light, bulb and candle. காலம்ல என்னது? source of light, object that reflect light. source of light இதுல என்னன்னு சொல்லு. source of light, star, big electric bulb, candle. சரி, அது reflects the lights எது? wall, brick wall, plant, planets தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். mirror எங்க இருக்கு? mirror இருக்கு. ரைட். that reflects the light. plant வந்து plant reflects the light தான்ப்பா. அதனால தான்ப்பா நமக்கு தெரியுது. வால் நமக்கு தெரியுது. ஆமா. it reflects light but in different diffused mannerல பண்ணுது. சேமா பண்ணா அதுக்கு பேர் என்ன? ரெக்டாங்குலர்ல ரெகுலர். அது தப்பு, அது நமக்கு அப்படி வராது. சரி, அடுத்தது என்ன? a boy height of 1 meter 45 centimeter is standing in front of the long mirror at the distance of 2 meters. From this information fill up the following. ஒரு மிரர் இருக்கு, 2 மீட்டர் மிரரு. ஒரு பாய் வந்து 2 மீட்டர் தள்ளி இந்த 1 மீட்டர் 45 சென்டிமீட்டர் இருக்கிற பாய் வந்து இங்க நிக்கிறான். 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறான். the distance between the boy and his image எவ்வளவா இருக்கும்? 2 plus 2 4 meters இருக்கிற மாதிரி இருக்குமா? அடுத்தது the height of the image is same. மிரர் நிற்கும் போது என்ன வரும்? 1.45 meters. 1 meters 45 centimeters. சேம் தானே? மிரர் தானே? சரி. when the boy moves 1 meter forward, when the boy moves 1 meter forward, மிரர்ல இருந்து 1 meter வந்துட்டான். என்ன வருது? the distance between her and her image எப்படி? அவனுக்கும் அவனுடைய இமேஜுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்ப்பா? இங்கிருந்து மிரர் எவ்வளவு இருக்கு? 1 மீட்டர். அங்கிருந்து இமேஜ் எவ்வளவு தூரம் இருக்கும்? another 1 மீட்டர். அப்போ டோட்டலா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். புரியுதா? சரி, draw a diagram of pinhole camera showing the rays of light passing between object and its image. சரிமா? ஃபர்ஸ்ட் போட்டு ஏதோ ட்ரீயோ ஏதோ ஒன்று போட்டு அதை ரிவர்ஸ்ல போடணும் ஸ்கிரீன்ல. சரியா? why writing on the front of an ambulance back to front as shown in picture? ஏன் இப்படி காமிக்குது? வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் வியூ மிரர் பார்க்கும்போது இது நேரா தெரியும்.
அதனால தான் எழுதும் போதே ரிவர்ஸில் எழுதிடுறாங்க. கவனி, வெளியே ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதில் ஏன் இப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்கன்னு பாரு. இதுக்கு ரீசன் இதுதான். Explain with examples why some capital letters should look same in the mirror but others are reversed. எது கேபிட்டல் லெட்டர் சேமா இருக்கும்? ஏவா எது வந்து சேமா இருக்கும் when you are seeing in image? M I U இதெல்லாம் என்னென்ன நீ தனியா எழுது. சரியா? Two plane mirrors M1 and M2 are placed perpendicular to each other as shown in figure. The ray AB makes an angle 39 with the plane mirror M1 and then எங்க கொஸ்டின் காணோம். இது மாதிரி மிரர் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு மிரர், இப்படி ஒரு மிரர் வச்சிருக்காங்க. சரியா? The ray AB makes an angle 39. AB என்னது? 39 with the plane mirror M1. இது எவ்வளவு? 39. இப்போ இது 39னா இதுவும் 39 தான் இருக்கும். The reflected rays என்னது? BC. AB வந்து இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே என்னவா இருக்கும்? BC தானே. இப்போ BC ரே இன்சிடென்ட் இருந்ததுன்னா ரிஃப்ளெக்டட் ரே என்னவா இருக்கும்? CD. அவ்வளோதான். The reflected rays என்னன்னு சொல்றேன்? BC and CD. The incident rays எது? AB and BC. BC ரெண்டாவும் இருக்கும். எப்படி? இந்த கிளாஸுக்கு இது இன்சிடென்ட் ரே, இந்த கிளாஸுக்கு இது ரிஃப்ளெக்டட் ரே. கரெக்ட் தானே? What is the angle of the incidence corresponding to the ray BC? BC க்கு இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன வரும்? 39 தானே. கரெக்டா? பாரு, இது நார்மல், இது ஒரு நார்மல், இது 39. இதுவும் 39. எஸ், இதுவும் 39, அதுவும் 39. இது 39னா 90ல இருந்து இதை மைனஸ் பண்ண என்ன வருமோ அதுதான் 51. சரி, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கரஸ்பாண்டிங் டு CD? இது என்னவா இருக்கும்? இது 39 பா. ஆமாப்பா. அப்ப இது என்னன்னு கேக்குறாங்க. இது 39, இது 19 மைனஸ் 51 போட்டா என்ன வருமோ அதுதான். 39 மைனஸ் 39 போட்டா என்ன வருது? கால்குலேட்டர் எடுத்து போடு. டக்குன்னு போடணும், நீ போடு. 90 minus 39 will give you 51. இது 51னா இது 51. இது 51னா இதுவும் 51 தானே. இது 51னா இது 39 தானே வரும். ஆமா. ஸோ இந்த ஆங்கிள் என்னது? CDN வித் ரெஃப்ளெக்டிவ். இது CD ரே என்ன இது வரும்? 39. புரியுதா? ஏன்னா ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் சேமா தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சரி, அடுத்தது இங்க வாங்க. Rajan was playing with a mirror image of clock. He took at the clock in the room. It was showing 140. 140 என்ன? இது 40 எங்க இருக்கு? இங்க இருக்கா? 140னா இப்படி இருக்குமா? இப்படி இருக்கும். 140 இதான் இருக்கும். சரி, he draw the position of the hands in the real clock and on the mirror reflection. இந்த பக்கம் இங்க எப்படி வரும்? இங்க தானே வரும். இங்க வருமா? இங்க வரும். இங்க வரும்பா. இது 8ல நிக்குது. 8னா இந்த பக்கம் இப்படி வருமா? இந்த இடத்துல
இப்படிதான் மிரர் இமேஜ் வரும். ஆமா, இப்படி வரும். இதுதான் மிரர் இமேஜ் வரும். அப்ப இப்ப டைம் என்ன வரும்? ரைட் த பிக்சர், வாட் டைம்? இதை நார்மல் கிளாக்கா வச்சுட்டு டைம் சொல்லு. 10:20. 10:20 தானே? 1:40ங்கிறது 10:20ன்னு தெரியும். சரி, அடுத்தது என்ன? What is the reflection of light? What is the reflection of light? தெரியலையா? Reflected when light bounces off a ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வர்றது தான். in a way of light. Say, in a ray of light is falling on a plane mirror at an angle of 500 degree is formed. What will be the angle of reflection? Again 50 degrees. 500 degree இல்ல, 50 degree. 500 degree இருக்கா? இல்ல. 500 degree இருக்கா? இல்ல. 50 degrees தான் இருக்கு. அதனால 50 degreesனா அதுவும் 50 degree. What do you mean by lateral inversion? Lateral inversionனா mirror image. Left right-ஆ தெரியும், right left-ஆ தெரியும். அதுதான் mirror image, lateral inversion. How do you obtain spectrum of light? Spectrum When passing through prism. Correct-ஆ? Right. Why do we see white color in Newton's disk when disk was rotating very fast? All colors are observed into the eye, and so eye cannot able to split. So it shows white color. Good question, good answer. What is a shadow? A shadow. What things are necessary for formation of shadow? When light source is obstructed by the opaque image, opaque object, when light source is blocked by opaque object, shadow is formed. Correct? Properties and another. What are the necessary for the formation of shadow? Object should be opaque. Light should pass through opaque image. Opaque object. அவ்வளவுதான். Answer in detail. What are the regular and irregular reflection? Explain the help of the diagram. Regular, irregular na enna? Regular na plain object la. Irregular na uneven object la. What are the difference between luminous and non-luminous? Luminous na தானா ஒளிரக்கூடியது, non-luminous na அதுவே ஒளிரக்கூடியது அல்ல. So ஒளிரக்கூடியது என்னன்னு சொல்லு? Sun, star, அப்புறம் fly, மின்மினி பூச்சி, fly இருக்குல்ல, அது some plants on the deep sea. Some plants on the deep sea. அவ்வளவு heated iron rods and heated objects. Non-luminous எது? moon or any other things. சரி, give 2 examples of each. ரெண்டு கொடுத்தா போதும். Write about 2 everyday situation that tells you that light travels in a straight line. Everyday situation சொல்லு, ரெண்டு. Straight line. Light travels on the straight line. Sunlight from in window. Light from sun. Sunlight through window. Sun. அப்புறம் entering. அப்புறம் another one. ஒன்னு சொல்லிட்டேன். Sunlight traveling into the home, coming into the home through window. Second, using torchlight at the night. இது ஓகே தானே? சரி, differentiate between reflection and a shadow. ஷேடோங்கிறது அப்பாக்ல பேக் சைடு வர்றது, ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது அதே சைடு காமிக்கிறது, தெரியறது, ஆப்ஜெக்ட் தெரியறது. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் இன் எ பிளேன் மிரர்? அது நீ அதை பார்த்து எழுதணும்ப்பா, சரியா? சரி, டிஸ்கிரைப் த பிக்சர். இஸ் இட் ட்ரூ
or this one is true? This B is down. See, ஒரு டியூப் வழியா பார்க்கறப்பா இது தெரியுமா? You cannot see because This is only light correct. this only correct. Light travels only in the straight line. இப்படி தான் போகுமே ஒளி, இப்படி வரவே வராது. இங்க போய் இங்கேயே பிளாக் ஆயிடும், இந்த இடத்துல பிளாக் ஆயிடும். எனக்கு ஒண்ணுமே You தெரியாது. cannot see. கரெக்டா? சரி, define the following terms. Incident ray என்ன? Light falling on the plane area, plane mirror. அடுத்து reflected ray என்ன? Reflect பண்ணி The ray coming out of the out of plane mirror. Normal என்ன? straight. Normal 90 degrees of the plane mirror. 90 degree Of the plane mirror. Angle of incidence என்ன? Angle incident ray form ஆகிறதுக்கும் plane mirrorக்கும் நடுவுல இருக்கிற ஒரு angle. இது plane mirror. இப்ப ரே இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரேக்கும் இந்த plane mirrorக்கு இருக்கிற angle இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இது இன்சிடென்ஸ் ஆங்கிள். அது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்னா அதே இந்த சைடில் வரும். இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி விழுந்து இப்படி வரும்ல. திஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ட் ஆங்கிள். அடுத்தது என்ன? கம்பேர் த இமேஜ் ஃபார்ம்டு பை பிளேன் மிரர் வித் த பின் ஹோல் கேமரா. அது நீ பார்த்து எழுதலாம். பிளேன் மிரர் சேமாக இருக்கும், பின் ஹோல் இமேஜ் வந்து இன்வெர்டடாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அந்த இதை பார்த்து எழுத வேண்டியதுதான். ஓகே, வித் திஸ் we come to the conclusion of the first lesson. Okay, let us stop.